வணக்கம் நேயர்களே. இன்று ஜூலை 8, 2026 அறிவன்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். எண்ணெய் விலை மீண்டும் உயர்வு. அமெரிக்கா செல்லும் நோர்வே இளவரசர். உச்சத்தை எட்டிய தண்டனைகள். இனி விரிவான செய்திகள். எண்ணெய் விலை மீண்டும் உயர்வு. ஈரானுடனான அமைதி உடன்பாடு முறிந்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்ததைத் தொடர்ந்து உலக சந்தையில் எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. இதனால் நோர்வேயின் வடகடல் கசடு எண்ணெய் விலையும் 75 முதல் 78 வெள்ளி வரை உயர்ந்துள்ளது. அமெரிக்கா செல்லும் நோர்வே இளவரசர். உலகக்கிண்ண கால்பந்தின் காலிறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை எதிர்கொள்ளும் நோர்வே அணிக்கு நேரில் ஊக்கமளிக்க இளவரசர் ஹோக்கோன் அமெரிக்கா செல்கிறார். அவர் மியாமியில் நடைபெறும் போட்டியை நேரில் பார்வையிடுகிறார். உச்சத்தை எட்டிய தண்டனைகள். நோர்வேயில் கடந்த ஆண்டு 27 பேர் ஃபோர்வாரிங்ஸ் ஸ்ட்ராஃப் எனப்படும் பாதுகாப்பு காவல் தண்டனை பெற்றுள்ளனர். இது கடந்த 20 ஆண்டுகளில் பதிவான மிக உயர்ந்த எண்ணிக்கையாகும். நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.